முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு புலி வாழ்ந்து வந்தது. அந்த புலி கர்ப்பமுற்று இருந்ததால் நாளைய தினம் அது பிரசவிக்கும் நேரம் வருவதால் இன்றைக்கு ஒரு ஆசைப்பட்டு ஒரு ஆட்டு கூட்டத்தில் இருக்க மிகப்பெரிய ஆட்டை இரத்தத்தை குடிக்க ஆசைப்பட்டு ஒரு ஆட்டின் மீது பாய்கிறது அந்த புலி. அந்த புலி பாய்ந்தவுடன் அந்த ஆடு ஒதுங்கி செல்லுகிறது, ஓடி வருகிறது. இந்த புலி பாறாங்கல்லில் மோதி இறந்து விடுகிறது. அத்தருணத்தில் புலியின் வயிற்றிலிருந்து இந்த புலிக்குட்டி பிரசவிக்கிறது. அந்த புலிக்குட்டி ஆட்டு கூடவே செல்லுகிறது. அந்த ஆடுகளும் பரிதாபப்பட்டு பால் கொடுக்கிறது. பாலை குடித்து இந்த ஆடுகளோடு இறை தின்னுவதும் புற்கள் மேய்வதும் ஆடு எப்படி இருக்கிறதோ ஆடினுடைய குணாதிசமாகவே மாறுகிறது. ஆடு போல கத்துகிறது, ஆடு போல தண்ணி பருகிறது. இப்படியாகவே நாள்தோறும் வருகின்ற போது ஒரு சமயத்தின் புலி ஒன்று ஆட்டை பதம் பார்க்க வேட்டையாட வருகின்ற போது ஆடுகள் பதறி ஓடுகிறது. இந்த ஆட்டு புலியும் அப்படியே பதறி ஓடுகிறது. இந்த பாய்ந்த புலி ஆச்சரியப்படுது. நம் இனத்தவன் ஏன் இப்படி ஓடுகிறான் என்று ஒன்று புரியாமல், சரி ஆட்டை பிடிக்காமல் அந்த புலியை கழுத்தை பிடித்து கொண்டு எங்கு ஓடுகிறா, மேமா என்னை விட்டு கத்துது. வா என்று ஒரு குளக்கரையில் இதோ பார், நீயும் என் இனத்தை சார்ந்தவன், நீயும் புலிதான். இல்லை நான் புலி இல்லை, நான் ஆடுதான் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னிடம் இருக்கின்ற ஒரு ஆட்டு மாமிசத்தை கொடுக்கிறது. இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகிறது, அடம் பிடிக்கிறது. மிஞ்சி சலசல என்ற ஒரு ரத்தம் நிரம்பிய ஒரு மாமிசத்தை திணிக்கின்றது. அந்த புலி சாப்பிட்டு ருசி கண்டு இன்னும் ஏதாவது இருக்கிறதா என்று புது உற்சாகத்தில் ஒரு தொம்பில் இருக்கிறது. தன் உணவை புரிந்து கொண்டு மீதம் இருக்கின்ற மாமிசத்தை எல்லாம் சாப்பிடுகிறது. இது கர்ஜித்து குகைக்கு செல்லுகின்றது. தான் புலி என்றது அறிகிறது அந்த ஆடு புலி. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நம் வாழ்க்கை, நம் வாழ்வியல் நம்மிடம் ஏகப்பட்ட திறமைகள் புதைந்து கிடக்கிறது. நாம் ஆடுகளை போடுவே மே என்று ஒரு கூட்டத்தோடு நாம் செல்லுகின்றோம். சிந்தித்து செயல்பட்டு ஒரு சிங்கமாக புலியாக எதிர்கொண்டு பல வெற்றிகளை காண வேண்டும் என்பது இந்த கதையின் கூற்றாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், அன்பு நண்பர்களே.